குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹிருதயமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். 14 ஜனவரி 2026 மார்கழி மாதத்தின் 30ஆம் நாள் விஸ்வாவாசு வருடத்திலே புதன்கிழமை. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி மார்கழியின் கடைசி நாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவனவாகல் வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லுவோம். புதிய பாதைகள் புதிய இலக்குகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகளை இந்த தை மாதம் கொண்டு வர இருக்கிறது. அதனாலே இன்றைய நாளிலே பழையதை கழிவதற்கான போகி திருநாளாகிறது. இந்த தட்சிணாயனம் புண்ணிய காலத்திலே ஹேமந்த ருது என்கிற முன்பனி காலத்திலே தனுசு மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிறோம். ஏகாதசி என்கிற திதியிலே மாலை 7:43 வரை, பின்பு துவாதசியிலே இருக்கக்கூடியதாகும். விசாக நட்சத்திரம் காலை 2:20 வரை இருக்கும். பின்பு அனுஷ நட்சத்திரம் வந்துவிடும். அப்படி 14ஆம் தேதியான இன்று போகி பண்டிகை. ஸ்ரீ சபரி மலைவாழ் மணிகண்ட தேவனுக்கு இன்றைய நாள் உற்சவம். மகர ஜோதி தரிசனம். சர்வ ஏகாதசியான இன்று ரொம்ப நல்ல விசேஷங்கள் உண்டு. காலையில் 10:30 11:30 மணி வரைக்கும், சாயங்காலத்தில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் என்றும், ராகு காலம் 12:01, குளிகை நேரம் 10:12, யமகண்டம் 7:09. இன்றைய நாள் வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். தனுசு ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய சூரியன் 11 வினாழிகள் இருப்பார்கள். 6:34 சூரிய உதயம் உண்டு. கண்ட யோகம் பாலவ கரணம் என்ற யோக கரணங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த கண்டம் அப்படின்னாலே தெரியும் நமக்கு சிக்கல்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படி சிக்கல்களை கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது கண்ட யோகம்னு வச்சுக்கணும். அப்போ ஏறி இறங்குவதற்கான படிக்கட்டுகள் கொண்ட குளங்கள், கிணறுகள் இதெல்லாம் அமைக்கலாம். இருப்பிடத்தை நல்லா அமைத்து கொள்வது, மல்யுத்தம் செய்வது, சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் செய்வது, இதெல்லாம் செய்யலாம். ராஜ்யங்களுக்குரிய காரியங்களை செய்வது கண்ட யோகத்துக்கு நல்லது. அதுபோல் பாலவம் அப்படின்னா புலி. மங்களகரமான காரியங்கள், உற்சவங்கள், பிரயாணங்கள், வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், புதுசாக வேலைக்கு சேர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஏகாதசி அப்படின்னாலே விவாகம், விவசாயம், உபவாசம் இருக்கிறது, ஆபரணங்களை போட்டுக்கொள்வது, வாஸ்து சாந்தி செய்வது, சிற்பங்கள் செய்வது போன்ற காரியங்கள் செய்யலாம். அதில் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். ருதுசாந்தி செய்வது, பூ முடிக்கிறது, நாமகரணம் செய்வது, காது குத்துறது, உபநயம் செய்வது, ஆபரணம் அணிவது, பதவி ஏற்கிறது, வாகனம் ஏறுவது, கிரகப்பிரவேசம் செய்வது, தேவதா பிரதிஷ்டை செய்வது, கடன் வாங்கிறது, கதிர் அறுக்கிறது, விவாகம் செய்வது, வாஸ்து பூஜை செய்வது எல்லாம் நல்லதாக அமையும். அனுஷ நட்சத்திரம் என்றாலே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் இவர்கள் சேர்ந்து அமரக்கூடியதானது நமக்கு சூரியன் செவ்வாய் புதன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் மகர ராசியிலும், ராகு கும்பராசியிலும், மீனத்திலே சனியும், குரு வக்கரவழியாக மிதுனத்திலும், சிம்ம ராசிக்குள்ளர கேதுவும் இன்றைய நாள் அமர இந்த நாள் துவங்குகிறது. வாருங்கள், ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வமுன்னியஸ்தானத்துக்குள்ளார தந்தையின் வழி யோகத்திலும் ஆசீர்வாதத்துக்குடைய இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிற இந்த நாள், அனுஷ நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திர பகவானுடைய இந்த நாளில்
உங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சரி சந்திரன். அதனால் என்ன ஆகுது, சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனாலே கொஞ்சம் மயக்கத்தன்மைகள், தடுமாற்றங்கள், சில கை கால் அடிபடுவதற்கான வாய்ப்புகள், பிரயாணங்களிலே ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது, எதையும் யோசித்து செய்வது நல்லது, பக்தியுடன் இருப்பது ரொம்ப சிறந்தது. தெளிவான சிந்தனைகள் கிடைக்கணும்னா பக்தி உண்டு. ஏகாதசி அது மட்டும் இல்லை, மகர ஜோதிகாரனான இந்த ஐயப்ப சுவாமியை வணங்குவதனாலும் உங்களுக்கு பக்தி பிரவசமாக இருக்க, போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆக ஒரு வாழ்வியலை உங்களுக்கு ஏற்படுத்தும். 7ஆம் நம்பர் உதவுவதாக இருக்கும். இந்த நாள் இனிமையான நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமான நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடத்துல சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். சுகங்களை அள்ளித்தர இருக்கிறார். பொருள் வரவுக்கு குரு இருக்கிறார். குருவின் பார்வை சூரியன் மேலும் புதன் மேலும் விழுது. செவ்வாய் மேலே விழுது உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்காரர். அப்போது உங்களுக்கு லாபங்கள் பெருகும், பண வரவுகள் வரும், எந்த விதத்திலும் குழப்பங்கள் எல்லாம் குறையும், பண விரயங்கள்லாம் இருந்ததெல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த இலக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த இலக்குக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு, டார்கெட் ஃபுல்ஃபில்லிங் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி உங்களை டார்கெட்டோடு ரீச் பண்ணக்கூடிய எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கக்கூடியதான இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். அயன சயன போகங்கள் முக வசியங்களெல்லாம் கொண்டு வரக்கூடிய நாள். பல விதத்திலும் செல்வாக்கை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. போகி பண்டிகை, பழைய குப்பைகளெல்லாம் நம்ம வீட்டில் தள்ளி விட்டுட்டு புதியதுக்காக, அப்படின்னா என்ன அர்த்தம், கஷ்டங்களெல்லாம் விலக்கி புதியதாக வாழ்வதற்கு நம்ம எம்டி வெசலாக மாற்றிக்கணும் மனசை. அப்போ தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதனால் ஃபுல் பண்ணணுன்னா நம்ம வாழ்க்கையை எம்டி பண்ணக்கூடிய நாள். மனதில் அழுக்குகள் எல்லாம் கலைந்து ஞானத்தை பெறுவதற்கு தான் இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருப்பது. ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியிலே நம்ம இன்றைக்கி தைப்பொங்கல் அன்றைக்கி நம்ம விரதத்தை பாரணை செய்து முடிக்கப் போகிறோம். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். அதனால் இந்த நாள் ரொம்ப சுபிட்சமான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, குரு வக்கரகதியில் இருக்க நேரடி பார்வையை தன்னுடைய ராசியான தனுசு ராசி மேலே பார்க்குறாருங்க. சூரியனும் செவ்வாயும் புதனும் உட்காந்துருக்காங்க உங்கள் ராசிநாதரோட சேர்ந்து, இல்லையா? அப்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில இடத்துல குழப்பங்கள் இருந்தாலும் சுகங்கள் உண்டு, பயங்கள் உண்டு, பயத்தை களைவதற்கான எண்ணங்களும் உண்டு, அலைச்சல்கள் நிறைய உண்டு. அப்படிங்கிற நாளில் சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்றார். விருச்சிக ராசியிலே அனுஷ ராசி நட்சத்திரத்தில். இவர் மகிழ்ச்சியை கொண்டு வருவார், சந்தோஷத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு எந்த விதத்திலையும் வரவுகளை கொடுத்துருவார். நல்ல பண வரவுக்கு ஒரு விதத்திலும் குறைவு இருக்காத ஒரு நல்ல நாள். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்வதனம் நல்ல உடல் சுகம், மனதிலே பிரியம் போன்றவையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக அமைகிறார். 3ஆம் இடத்திலே கேது சிம்ம ராசிக்குள்ளார. அதனால் தன லாபங்கள் உண்டாகும். உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான கண்ட்ரோலில் யார் வச்சுருக்கிறார்னா சனி பகவான் வச்சுருக்கிறார். 12ஆம் இடத்தையும் அவர் தான் பார்க்குறார் மீன ராசியிலிருந்து. அதுபோல் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்தையும் அவர் தான் பார்க்குறார். தன்னுடைய பார்வையாலே கன்னி ராசியும் பார்க்குறார். உங்கள் 4ஆம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? சனி பகவான்கிட்ட இருக்குது. சனி பகவான் நீங்கள் வின் பண்ணணுன்னாக்க ஏகாதசி விரதம் இருக்கணும். ஏகாதசி விரதம், துவாதசியில் பாரணை பண்ணி சாப்பாடு. அதுபோல் இன்றைய நாளிலே மணிகண்ட பெருமானான ஐயப்ப சுவாமியின் அந்த தங்க ஆபரணங்களெல்லாம் பூட்டின பிறகு வரக்கூடிய மகர ஜோதி தரிசனம் உங்கள் பாவத்தை கலைந்து நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் வரவை ஜாஸ்தி பண்ணதாகவும் செலவு கம்மி பண்ணும். போகி பண்டிகையும் இன்றைய நாளே சிறப்பாக அமைப்பதனாலே இதனால் உங்களுக்கு பல விதத்திலும் வரவை கொடுப்பதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய
பஞ்சமஸ்தானம் என்கிற இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்தில் அமர்கிறார். இந்த பஞ்சமஸ்தானம் என்கிற இடத்துல பாக்யஸ்தானம் என்கிற இடத்துல இருப்பதனாலே குழந்தைகள் விஷயத்தில் சில விஷயங்கள் காரிய தாமதங்களை கொடுக்கும். எதிர்பார்த்த நன்மைகளிலே சில தடுமாற்றங்கள் உண்டாகும். வித்தைகள் கூட இன்றைக்கி கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது. ஏன்னா சந்திரன் அங்கே நீச்சகதி என்கிற இடத்துல இருப்பார். அதனால் கற்பனை, தொழில் விருத்தி போன்றவைகளே பெரிய விஷயங்கள் இல்லாத மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். சூரியனையும் சுக்கிரனையும் சூரியனும் செவ்வாயும் புதனையும் குருவின் பார்வையானது பார்க்கிறது. குருவின் இந்த பார்வை பலம் உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். இந்த பார்வையினாலே வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் செலவை கொஞ்சம் கம்மி பண்ணும், பொருள் வரவை அதிகப்படுத்தும், லாபத்தை கொடுக்கக்கூடியதாகும். 7ஆம் இடத்திலே அமரக்கூடிய சுக்கிரனாலே கலத்திரத்திலே உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏகாதசி விரதம் இருப்பதும் சுவாமி ஐயப்பனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரக்கூடியதாக இன்றைக்கு இருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைக்கு நீங்கள் எல்லா காரியங்களையும் துணிச்சலோடு செய்வீங்க. ஏன்னா சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் உள்ளே போகிறார். நீச்சகதியில் தான் போகிறார். இருந்தாலும் 12க்குரியவர் நீச்சகதியில் இருப்பது நல்லது தானுங்களே. அதனால் உங்களுக்கு மனதிலே திருப்தி கிடைக்கும். எதாக இருந்தாலும் நல்லா பண்ணிடலான்னு யோசனை வரும். பாக்கியஸ்தானத்துக்குள்ளார இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து புதனுடன் சேர்ந்து அமர்கிறார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால் அதிகமாக எக்ஸ்ட்ரா வேஜன்ஸாக போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டது நல்லது. வீடு மனை வாகனங்களில் சில பிரச்சனைகள் வந்தால் அதை கொண்டாந்து எப்படி நிவர்த்தி செய்யணும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. சகவாச தோஷம்னு சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக வரக்கூடிய விஷயங்களில் சில பிரச்சனைகள் உண்டு. பயணங்களில் பெருசாக லாபம் இல்லைனாலும் அலைச்சல்கள் உண்டு அப்படிங்கிறது இருக்குது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாள் ஏகாதசி விரதமும் சாயங்கால வேளையில் மகர ஜோதி தரிசனமும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு பொழிவையும் தரும். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. ராசியின் 3ஆம் இடம் அப்படின்னாலே தைரியஸ்தானம்னு இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கார். ஆனால் நீச்சகதியில் இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தைரிய குறைவுகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அவசரமாக எந்த காரியம் செய்ய வேண்டாம். லாபஸ்தானம் இன்றைக்கி நீச்சத்தில் இருக்கனால பெரிய லாபங்களை எதிர்பார்க்காதீங்க. கிடைச்சது போதுங்கிற விஷயத்தோடு அமைதியாக இருங்க. எதையுமே பணிந்தவனுக்கு பதவி அப்படிங்கிறது தான் உண்டு. அதனால் கொஞ்சம் அடங்கி போகிறது நல்லது. ஏற்கனவே அப்படி தான் சார் இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சுகஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் புதனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். இந்த 4ஆம் இடத்துல இவங்க இருந்ததுனாலே தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே புதனுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு பக்தி பிரவாசமாக எதுவும் நல்லது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது பண வரவை கொடுக்கும். 6ஆம் இடத்துல ராகு லக்ஷ்மி டாட்சத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கலகத்தை கொடுக்கும். அதனால் சனி பகவானின் 7ஆம் இடத்தினுடைய தன்மையை செவ்வாயின் பார்வை கூட்டுதனால உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காஷன் கொடுக்க முடியாது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண், போகி பண்டிகை, மகர ஜோதி தரிசனம் இதுதான் இன்றைக்கி ரொம்ப நிறைவை தருவதாக அமையும். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழப்பங்கள் உண்டு. செய்கிற தொழிலை கொஞ்சம் நிம்மதியாக செய்யலான்னு எடுப்பீங்க. சில இடத்துல கொஞ்சம் தடங்களும் உண்டு. தைரியமாக செய்யணுன்ற எண்ணங்களில் சில சிக்கல்களும் உண்டாகும். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் நீச்சகதியிலே விரயத்தில் இருப்பதனாலும்
தொழிலுக்குரியவனாலும் தொழிலே சில இடர்பாடுகள் கொடுக்கும், மனதிலும் குழப்பத்தில் கொண்டிருக்கும், குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் விடுவதற்கு வாய்ப்புண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளார சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்வதனாலே நன்மைகள் உண்டு, பணவரவு உண்டு, தன லாபம் உண்டு. கொஞ்சம் புத்தி கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் வேலைகள் செய்தீங்கன்னா வளவும் உண்டாகும். சபரிமலையில் மகர ஜோதியை காண்பதும் போகி பண்டிகையை அனுசரிப்பதும் இன்றைய நாளிலே முக்கியமான விஷயமாக உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஏகாதசி விரதம் கூடுதல் நன்மையை தரும். இந்த நாள் சற்றே சிரமமாக இருந்தாலும் நல்ல நாளாய் அமையட்டும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. மனதிலே இரக்கமும் கருணையும் கொள்ள உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளரே சந்திர பகவான் இருக்கிறார். உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்குரியவர் அவர். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படிங்கிறனால உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனால் ஞானம், கல்வி, செல்வம் போன்றவைகளை கொண்டு வருவார். என்ன ஓட்டங்கள் நல்லா இருக்கும். உங்கள் குடும்பஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து வந்து குருவினால் பார்க்கப்படுவதனாலே மனக்கவலைகள் நீங்கி ஒரு நல்ல நிலைமை கிடைக்கலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். குடும்பத்தில் கொஞ்சம் சுபிட்சம் வருவதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய காலங்களிலே கிடைக்கும். இன்றைய நாள் மார்கழியின் 30ஆம் நாள். இதுக்கப்புறம் நமக்கு தை பிறந்துடும். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற காரியத்தினால்தான் போகி பண்டிகை குதூகலத்துடன் கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சபரிமலையிலே மகர ஜோதியை கண்டு ஐயப்பனை வழிபடுவதும், சர்வ ஏகாதசிசமான இன்று சுவாமி வெங்கடாச்சலபதியை வழிபடுவதும், 6 மாலை நல்ல துளசி மாலை கொண்டு சாயங்கால வேலையை சாத்திட்டு அவரை வழிபட்டு வரும்போது உங்கள் மனதிலே நிம்மதியும் பலவிதமான சிந்தனைகளின் கிறக்கங்களும் உங்கள் மனதின் இரக்கத்தை அதிகப்படுத்தும். அதனால் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் உண்டாகும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் உங்கள் ராசியில் இருக்க குருவினால் பார்க்கப்படுகிறார். சூரியன் தனக்குடைய சூடுங்கிற ஆரோக்கிய கண் கோளாறுகள், பல் கோளாறு, எலும்பு கோளாறுகள் இதெல்லாம் கொடுப்பார். அதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கான குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும், குரு அங்கேருந்து பார்க்கும்போது செவ்வாயும் பார்க்கிறார். செவ்வாய் நார்மலாக அவங்க ஒரு 12க்குரியவர், 5-12க்குரியவர் அவர். புத்தியிலே கொஞ்சம் சில தடுமாற்றங்கள், வித்தைகளிலே குழப்பங்கள் எல்லாம் உண்டு. புத்திர சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணினீங்கன்னா சரியாக இருக்கும். வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கணுமா, நிறைய விஷயங்களை நம்ம இறங்கி செய்யணும் வேலைகளில். அப்படி இறங்கி வேலை செய்யும்போது நல்ல நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளிலே கிடைக்கும். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைக்கி போகி பண்டிகை, சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரப்போகிறது. இதெல்லாமே இன்றைக்கி தொழுது வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாற்றிவிடும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. சுகங்களை அள்ளித்தரக்கூடிய நாள் இன்றைக்கு. லாபஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் நீச்சகதியில் இருந்தாலும் லாபம் உண்டு. அனுஷ நட்சத்திரத்துக்கு கீழே இருக்கிறார். குரு உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சூரிய, செவ்வாய், புதன் இருக்கிறாங்க. அதனால் லாபம் பெறுவதற்கு வாய்ப்புகள், செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறதும் அதுவும் குரு பார்க்கிறார். தொழிலையும் குரு பார்க்கிறார்கள். குருவின் அருளாலே பலவிதமான நன்மைகள் பெறக்கூடிய இந்த நாளிலே சர்வ ஏகாதசி தினமான இன்றைய நாளே ஏகாதசி விரதம் இருப்பது கூடுதல் பலனை தரும். அதுபோல் இன்றைக்கி சுவாமி ஐயப்பனின் மகர ஜோதி தரிசனத்தை சாயங்கால வேளையில் கண்டு கழிப்பதும் உங்களுடைய வாழ்வின் பலனாக இன்றைய நாள் அமைத்து கொள்ள முடியும். போகி பண்டிகை அப்படின்னாலே பழைய பொருட்களை எல்லாம் கழித்துவிட்டு புதிய பொருட்களை வருவதற்கான வழிகளை ஏற்படுத்துதல் அர்த்தம். அப்படி உங்கள் வாழ்க்கையிலே பழைய கஷ்டங்கள் எல்லாம் நிகழ்த்திவிட்டு புதிய முயற்சிக்கான எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்தும் போது வாழ்வியல் எண்ணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும்.
இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, நலங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. போகி பண்டிகை அப்படின்னாலே மார்கழியின் இறுதி நாள், தையின் முதல் நாள் வரப்போகிறது. அந்த கட்டியம் சொல்கிறது தட்சிணாயனம் என்கிற காலம் முடிந்து உத்தராயணம் என்கிற வளர்தல் வடக்கு திக்கு நோக்கி சூரியன் பிரயாணம் செய்யக்கூடிய நாளில் இருக்கிறோம். இந்த நாட்டிலேருந்து நமக்கு தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பித்து விடும்னு சொல்லுவோம். அப்படி நல்ல ஒரு காலங்களில் உள்ள நுழைகிறோம். அதனால் பழைய இதெல்லாம் கிளஸ்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். சந்திர பகவான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்குறார். நீச்சகதியில் இருந்தாலும் பண வரவெல்லாம் உண்டாகும். 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறார். அதனால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. கும்பராசியான உங்களுக்கு ராசியின் உள்ளே கூட ராகுவே குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை கொடுப்பதாக அமைவதனால் லாபங்கள் பெறுவதற்கான நல்ல வாழ்க்கைகளும் இருக்கிறது. இன்றைக்கு நலம் பெறக்கூடிய நாள். வணக்கம் மீனராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரிய செவ்வாய் புதன் இருக்கிறார்கள். குருவினால் பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சகதியிலே சந்திர பகவான் அமரக்கூடியதாக இருக்கிறார். இந்த சந்திரனின் இந்த போக்கானது உங்கள் வாழ்க்கையிலே காரிய தாமதத்தை ஏற்படுத்துவதாக இருக்குது. எந்த காரியம் ஒன்றும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார்னு சொல்லக்கூடிய சிரமங்களை ஏற்படுத்தும். ஆனாலும் உங்களால் வெற்றிகளை இலக்காக்கி கொள்ள முடியும். இன்றைய நாளிலே பழைய பொருட்களை கழித்து புதிய பொருட்களை சேர்க்கும் எண்ணமாக போகி பண்டிகையை கொண்டாடுவோம். அதுபோல் ஏகாதசி விரதம் இருப்பதும் இன்றைக்கி சிறந்தது. மாலை வேளையிலே அவசியம் சபரிமலை ஐயப்ப தேவனின் மணிகண்டனின் மகர ஜோதியை காண்பது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பானதான விஷயமாக இந்த நாள் உண்டு. இதையெல்லாம் பயன்படுத்தும் போது என்னாகும், சிரமங்கள் குறைந்து வாழ்க்கையிலே சிக்கல்கள் தீர்ந்து நல்லது ஒரு பாதை உங்களுக்கு கிடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுக்க முடியும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இதற்கு துணை புரியட்டும். வாழ்க வளர்த்தோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.